ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பழாப்பழ கொட்டையை வச்சு சூப்பரான சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். பழாப்பழ சீசனில் நம்ம அதிகமாக பழாப்பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு அதில் தேவையில்லாத கொட்டைகள்லாம் தனியாக வச்சுருவோம். அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி நம்ம ஒரு சாம்பார்லையோ ஒரு புளிக்குழம்புலையோ சேர்த்து சாப்பிடும் பொழுது அதனோட சத்துக்களை நம்ம நிறைய எடுத்துக்கலாம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்ததாகவும் சொல்கிறாங்க. புரோட்டீன் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதாகவும், ரெண்டாவது பார்த்திங்கன்னா கண் புரைன்னு சொல்லுவாங்கள்ல, கண் சம்பந்தமான பிரச்சனைகளையும் இந்த பலாப்பழ விதைகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது சரியாகும்னு சொல்கிறாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தம், ப்ரெஷர்ன்னு சொல்கிறோம்ல, அந்த சம்பந்தமான நோய்களை கூட குணப்படுத்தும்னு சொல்கிறாங்க. அதனால் சீசன் டைமில் நம்ம அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த சாப்பாடு உணவுகளோடு சேர்த்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை நான் தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு அதன் கூட கொஞ்சம் பாதி அளவுக்கு வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி போட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வைத்து நம்ம தனியாக எடுத்துக்கொள்ளலாம். நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ நான் இன்றைக்கி விறகு அடுப்பில் தான் செய்ய போகிறேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் வெந்தயம், வெங்காயம், தக்காளி 3மே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதற்கு நான் எந்த ஒரு காய்கறியுமே இன்றைக்கி போடலை. நம்ம சிம்பிளாக ஒரு பலாக்கொட்டையை மட்டும் வச்சு டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். எந்த ஒரு காய்கறியுமே இல்லாத டயத்தில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம செய்யலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதன் பிறகு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்க நம்ம பலாக்கொட்டையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். லேசாக வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மசாலாக்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஜீரகம் தூள். ஜீரகத்தூள் யூஸ் பண்ணுறத பற்றி வீடியோக்கள்லாம் நம்ம நிறையா கொடுத்துருப்பேன். நீங்கள் சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க ஜீரகத்தூள் இல்லாத சமயத்தில். எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு நம்ம குக்கரில் விசில் போட்டு எடுத்து வச்சுருப்பாங்க. நல்லா குழஞ்ச பருப்பு அதன் கூட நம்ம ஊற்றிடலாம். ஊற்றி விட்டுட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுலாம். இதில் வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகளை கூட போக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பலாக்கொட்டை சில பேருக்கு அல்சர்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இது சரிப்படுத்துன்னு சொல்கிறாங்க. தேவையான மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதன் கூட கொஞ்சம் ஜீரகம், சோம்பு நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் ஊற்றிக்கலாம். அந்த சாம்பார்லையே மேலே இந்த பருப்புகளோடு சேர்ந்து ஊற்றி ஒரு கிண்டி விட்டுக்கலாம். அதன் பிறகு தாளிக்க தேவையான பொருட்கள் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டு நல்லா சூடான பிறகு அதன் கூட கடுகு, ஜீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் 3மே நல்லா எல்லா பொருட்களுமே சேர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தாளித்து எடுத்துடலாம். சாம்பார் வைக்கும் பொழுது பெருங்காயம் எப்பொழுதுமே கடைசியாக சேர்க்கும் பொழுது மணமும் நல்லாயிருக்கும். அந்த கலரும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் கிடைக்கும் நமக்கு. முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோவுக்கு அந்த டேஸ்ட் மணம் வராதுன்னு சொல்லலாம். சாம்பார் வைக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தாளிக்கும் பொழுது அந்த பெருங்காயத்தை போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உள்ளே நான் தாளித்து எடுத்துகிட்டு வெளியில் நம்ம விறகடுப்பு இருக்கிறதுனால அதில் நான் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லா ஒரு கொதி விட்டு கலர்லாம் நல்லா எல்லாம் பருப்புக்கள்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்து நல்லா ஒரு குழஞ்ச ஒரு டேஸ்ட்டில் வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம தாளித்து வச்சுருந்த அந்த பொருட்களை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம்.
ஒரு 2 நிமிஷம் கொதி வந்த பிறகு பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். இதற்கு ஒரு சாதாரண ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அன்றைக்கி இருந்ததுன்னு சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு. நம்ம வேஸ்ட்டாக வந்து போடுற பொருட்களை வச்சு எளிமையான முறையில் சாம்பார் வச்சுருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பார்க்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.